ஹிந்தி தெரியாது போடா, தெலுங்கு தெரியாது வாடா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மொழிகளை நாம் கற்றுக்கொண்டாக வேண்டும். எவ்வளவு முடியுமோ, உங்களுக்கு தாய்மொழி தமிழாக இருந்தால் அதில் மாஸ்டராக இருங்க. அதை தாண்டி வேற புதிய மொழிகள் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். பேசிக்காக இங்கிலீஷை கேரண்டியாக வச்சுங்க. இங்கிலீஷ் வந்து நம்ம எசென்சியல் வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் பேசிக்கான விஷயம் இங்கிலீஷ். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குது, அது என்ன செய்ய போகுதுனே தெரியாது, அது நம்ம வேலையை பறிச்சிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபியூச்சர். இது உங்களுடைய எதிர்காலமாக இருக்க போகிறது. இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது. உங்களுக்கே +2 முடிச்சோன்னே உங்களுக்கு செல்ஃபோன் கேரண்டியாக ஒவ்வொரு குடிமகன் கொடுத்துருவாங்க. உலகத்திலேயே அதிகமான செல்ஃபோன் இருக்கிற நாடு இந்தியா. உலகத்திலேயே அதிகமான செல்ஃபோன் இருக்கிற நாடு இந்தியா. எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. உங்கள்கிட்ட இப்போ ஏற்கனவே நிறைய பேருக்கு செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. ஸ்கூலில் டீச்சருக்கு தெரியாமல் நிறைய பேர் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க, ஒழிச்சு வச்சுருப்பீங்க. செல்ஃபோன் இல்லைன்னு சொல்லி வச்சுட்டு சைலண்டில் வச்சுருப்பீங்க, மெசேஜ் போட்டுருப்பீங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். இது போகவே பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக 4-5 பேர் வீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. கட்டாயமாக உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாகவே ஒரு செல்ஃபோன் வந்து ஆஃப்டர் +2 கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி செல்ஃபோன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாதோ, எப்படி மேண்டேட்டரியாக மாறிச்சோ, அதுபோல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு தனி படிப்பு வேணுமா? அதில் நம்ம எக்ஸல் தரமான அது தேவையில்லை. ப்ராம்ப்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். எப்படி உங்களுடைய செல்ஃபோன் இருக்குல்ல, இந்த செல்ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்குல்ல, இந்த வாட்ஸ்அப்புடைய கம்பெனி பேரண்ட் கம்பெனி வந்து மெட்டா அப்படின்னு கம்பெனி, META மெட்டாங்கிற கம்பெனி. அந்த வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான டூல் வச்சுருப்பான். அதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் கிடைக்கும். பிஹைண்ட் ரூட்ஸ் அடுத்து என்ன படிக்கலாம்? 2026 டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங். ஈஸியா படிங்க சாலரியோட. PSNA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல், பில்டிங் தி ஃபியூச்சர். பவர்ட் பை தானிஷ் சென்னை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம். விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ். EGS பிள்ளை குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், a legacy of educational excellence in the Delta region. Velamal Nexus dedicated to excellence.